Hello friends, welcome back to Kanaa. In this video, நம்ம 10 இன்ட்ரெஸ்டிங்கான Apple iPhone tricks, tips and hidden factors பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். iPhone hack number 10. நிறைய தடவை வந்துட்டு உங்களுக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன்ஸு டெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போ உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அதை நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ், ஃபேஸ் ஐடி அண்ட் பாஸ்கோட், அதில் அட்டென்ஷன் அவர் ஃபீச்சர்ஸ் ஆனில் இருந்தது அப்படின்னா அதை டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இது மூலமாக வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றதை உங்களுக்கு லவுடாக உங்களுக்கு ஐஃபோன் வந்துட்டு நோட்டிஃபை பண்ணும். ஐஃபோன் ஹேக் நம்பர் 9. நீங்கள் நோட்ஸில் ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாக்குமெண்ட் வந்துட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்களா? இல்லை வந்துட்டு நீங்கள் ஐஃபோனில் ஸ்கேனர் டாக்குமெண்ட் வந்துட்டு நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணது இல்லையா? நீங்கள் இதுக்குன்னு தனியாக வந்துட்டு இந்த ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நோட்ஸ் ஓப்பன் பண்ணுங்க, அதில் ஏதாவது டைப் பண்ணுங்க, டன் கொடுங்க, அதில் ஸ்கேன் கிளிக் பண்ணுங்க. என்ன டாக்குமெண்ட் வந்துட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணணுமோ அதை வந்துட்டு வச்சிருந்து அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது ஸ்கேன் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்துட்டு நீங்கள் ஸ்கேனர் ஆப் எல்லாமே ஸ்கேன் பண்ணிட்டீங்க. ஐஃபோன் ஹேக் நம்பர் 8. நீங்கள் வச்சுருக்கிற வால்பேப்பர் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கலையா? வீடியோ வால்பேப்பர் வந்துட்டு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஈஸியாக பண்ணலாம். அந்த ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோஸில் சூஸ் பண்ணுங்கள். யூசர்ஸ் வால்பேப்பர் கொடுங்க, செட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஐஃபோன் ஹேக் நம்பர் 7. 1 செகண்ட் எவ்ரிடே வீடியோ லைப்ரரி. இந்த ஆப் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு செகண்ட் வந்துட்டு வீடியோ நீங்கள் கேப்சர் பண்ணாலே வந்துட்டு போதும். அது உங்களுக்கு அந்த இயர் எண்ட் வந்துட்டு உங்களுக்கு அது ஒரு 6 minutes வீடியோவாக உங்களுக்கு ஒரு கம்பைலேஷன் வந்துட்டு கொடுக்கும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஃபன் அண்ட் பியூட்டிஃபுல் மெமரி ஃபார் யுவர் என்டையர் இயர். ஐஃபோன் ஹேக் நம்பர் 6. iOS 14 வச்சுருக்கீங்களா? அதில் ஒரு சில டைம் ஆப்ஸ் ஏதாவது ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுடைய ப்ரிசைஸ் லொக்கேஷன் வந்துட்டு நோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த அப்ளிகேஷன். அதை டிசேபிள் பண்ணுறதுக்கு ப்ரைவசி, லொக்கேஷன் சர்வீசஸ், அதில் உங்களுக்கு தேவையான எந்த ஆப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன், அதில் while யூஸிங் ஆப் வந்துட்டு சூஸ் ஆகிருக்கு, ப்ரிசைஸ் லொக்கேஷன் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கு. ஸோ இதை டிசேபிள் பண்ணுறது மூலமாக எக்ஸாக்ட் ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸு உங்களுக்கு அந்த ஆப் நீங்கள் அப்டேட்ஸ் வந்துட்டு கொடுக்காது. ஐஃபோன் ஹேக் நம்பர் 5. செட்டிங்ஸில் அக்சசிபிலிட்டி, ஆடியோ விஷுவல், அதில் ஹெட்ஃபோன் ரெக்கமெண்டேஷன்ஸை டர்ன் ஆன் பண்ணுங்கள். அதில் வோக்கல் ரேஞ்சை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுடைய மியூசிக் சேனல் வந்துட்டு போயிட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு சவுண்டு ரேஞ்ச் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக கேட்கும். ஐஃபோன் ஹேக் நம்பர் 4. செட்டிங்ஸில் அக்சசிபிலிட்டி, வாய்ஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. கஸ்டமைஸ் கமாண்டில் கிரியேட் நியூ கமாண்ட், டேக் அ ஃபோட்டோ, அப்ளிகேஷனில் கேமரா சூஸ் பண்ணிக்கோங்க, பேக் வாங்க, ஆக்ஷன், ரன் அ கெஸ்டர், அதில் சென்டர் பாயிண்ட் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணுங்கள், பேக் வாங்க, அகைன் சேவ் பண்ணுங்கள், பேக்,
இப்போ கேமரா வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்க. டேக் அ ஃபோட்டோ. டேக் அ ஃபோட்டோ. ஸோ இப்படி நீங்கள் வந்துட்டு ஈஸியாக ஃபோட்டோஸ் வந்துட்டு எடுக்க முடியும் கமெண்ட் மூலமாக. ஐஃபோன் ஹேக் நம்பர் 3. நீங்கள் ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணுறப்ப அது வேற ஒரு ஆப்பாக ஓப்பன் ஆகணுமா? அதுக்கு ஷார்ட்கட், கிரியேட் ஷார்ட்கட், ஆட் ஆக்ஷன் பண்ணுங்கள். அதில் ஓப்பன் ஆப்பை செலக்ட் பண்ணுங்கள். என்ன அப்ளிகேஷன் வந்துட்டு வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் டெண்டர் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் நீங்கள் என்ன சிம்பிள் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ செலக்ட் பண்ணுங்கள். லைக் ஒர்க் அவுட். டன். தென் இதில் ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிடுங்க. தென் அவ்வளோதான். ஸோ இப்போ ஒர்க் அவுட் ஆப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு டிண்டர் ஆப் ஓப்பன் ஆகுது. ஐஃபோன் ஹேக் நம்பர் 2. ஐஃபோன் சில நேரத்தில் வந்துட்டு இப்போ ஸ்லோவாக ரியாக்ட் பண்ணும். அந்த டயத்தில் ஆக்சசிபிலிட்டி போங்க. அதோட ரேமை நம்ம ஃப்ரீ பண்ணுறதுக்கு ஆக்சசிபிலிட்டி ஷார்ட்கட்டு. இதில் ட்ரிபிள் டைம் வந்துட்டு ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் அசெசரி டச் வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள். நவ் கோ பேக் டு ஜென்ரல், ஷட் டவுன் கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஹோம் பட்டனை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டினியூஸாக. தென் இப்போ உள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு மச் ஸ்மூத்தராக வந்துட்டு இருக்கும். ஸோ இட் கிளியர் அப்ஸ் a lot of RAM memory. ஐஃபோன் ஹேக் நம்பர் 1. டெக்ஸ்ட்டில் நீங்கள் ஏதாவது கான்ஃபிடென்ஷியல் டேட்டா வந்துட்டு அனுப்புகிறப்போ இந்த மாதிரி நீங்கள் ஹைட் பண்ணி அனுப்புவீங்க. பாருங்கள், ஈஸியாக இந்த இன்ஃபர்மேஷனை வந்துட்டு நம்ம ஹேக் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, இதில் இருக்கக்கூடிய நார்மல் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணியே. ஸோ இதில் நான் கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஜூம் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் நான் என்ன டேட்டா வந்துட்டு உள்ளே இன்புட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஈஸியாகவே தெரியும். 567358992. ஸோ பி கேர்ஃபுல். அப்படி நீங்கள் இந்த மாதிரி கான்ஃபிடென்ஷியல் டேட்டா ஏதாவது சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி